வணக்கம் தலைமையிலே. உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இனிய தித்திக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வேற எதையுமே காட்டுறதில்லை. நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கி வழிவது போல வருகின்ற வருடத்தில் நல்ல ஆசீர்வாதங்கள், சந்தோஷங்கள், நன்மைகள் எல்லாம் பொங்கி வழியும் சொல்லுவாங்க. அப்படியே நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில், உலக புகழ் பெற்றது. இன்னைக்கு இந்தியாவை தாண்டி இந்த கும்பமேளா அமெரிக்காவிலிருந்து உற்று நோக்கப்படுகிறது. இதில் கலந்துகிட்ட ஒரு அமெரிக்க பெண்மணி மூலமாக மொத்த அமெரிக்காவும் இந்த கும்பமேளாவை பார்க்குறாங்க. அவ்வளோ சிறப்புமிக்க பெண்மணி. வந்த விருந்தினரில் இவர் ஒரு முக்கியமான பெண்மணியாக பார்க்கப்படுது. இவங்க வேற யாருமே இல்லை, ஆப்பிள் கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. நம்ம ஆப்பிள் செல்ஃபோன் மற்ற நிறையா இதை தயாரிக்கிறாங்க. நம்பர் 1 கம்பெனி. அதனுடைய இணை இயக்குனர். அவங்களோட பேர் முன்னால் லாரன் பாவல். இன்னைக்கு அவங்க பேரை கமலான்னு மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கு அவங்க ஆப்பிளோட இணை இயக்குனர். இன்னும் ஒரு கூடுதல் சொல்லப்படுன்னா, இவருடைய கணவர் தான் ஆப்பிள் நிறுவனத்தை ஸ்தாபித்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோட மனைவி தான் இவங்க கமலா. சாதாரணமாக நம்ம ஆப்பிள் அப்படின்னு தாண்டி போகிறோம், அப்படி இல்லை. இந்த உலகத்தை 3 ஆப்பிள் புரட்டி போட்டுச்சு அப்படிம்பாங்க. முதல் ஆப்பிள் ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள். இது கிறிஸ்தவத்தில் புரியும், யூத மக்களுக்கு புரியும். இப்போ கடவுள் ஆதாம் ஏவாளை தான் முதல்ல படைக்கிறாரு. ஒரு ஆப்பிள் சாப்பிட வேணாம் பாரு. அவங்க அதை மீறி சாப்பிடுவாங்க. கடவுள் சொன்னதை மீறி சாத்தானோட பேச்சை கேட்டு இந்த ஆப்பிளை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க புனித வேதாகமத்தில். முதல் பாவம் அப்போதான் உருவாச்சு அப்படிம்பாங்க. இந்த ஆப்பிள் ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஆப்பிள். பாவம்னு வந்துச்சு, அதுக்காக சபிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி வரும் ஒன்று. இரண்டாவது, சர் ஐசக் நியூட்டன் முன்னால் விழுந்த ஆப்பிள். அந்த மரத்துலேருந்து ஆப்பிள் விழுந்துச்சு. அவர் சராசரியை தாண்டி போகாமல் அதன் விளைவாக தான் புவி ஈர்ப்பு விசை மற்றும் அதிக ஒரு கண்டுபிடிப்புக்கு அவரை தூண்டுச்சு. அது 2வது ஆப்பிள். 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்ச ஆப்பிள். அவர் எனக்கு இன்னைக்குமே ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு மேடையில் தோன்றி உலக மக்களுக்கு நான் 3 பொருளை கொண்டு வந்திருக்கேன். ஒன்று பேசுகின்ற செல்போன், இன்னொன்று நீங்கள் பாட்டு கேட்குற ஒரு பொருள், 3வது நீங்கள் வீடியோலாம் பார்க்குற மாதிரி நகர்த்தி பார்க்குற மாதிரி ஒரு பொருள் சொல்லி இந்த 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிச்சுட்டு இந்த 3ம் ஒன்றாக இணைந்த ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுச்சு. இன்னைக்கு நம்ம விரல் நுனியில் அனைத்தையுமே நகர்த்தி பார்க்குறோம், என்னென்னமோ பதிவு பண்ணுறோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த ஆப்பிள் ஃபோன். இந்த 3 ஆப்பிள் உலகத்தை புரட்டி போடுச்சு. அப்படி ஒரு ஸ்தாபகர் ஸ்டீவ் ஜாப்ஸோட மனைவி கும்பமேளாவுக்கு வருவது, அவங்க இந்து மதத்தை ரசிப்பது, இந்து மதத்தை தழுவுவது மிகப்பெரிய விஷயமா அமெரிக்காவில் பார்க்கப்படுது. ஒரு சராசரி நபர் பண்ணியிருந்தா இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் மட்டுமே வரல, அவர் கூட அநேக அமெரிக்கரை அந்த பெண்மணிங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. கமலா அவங்க இந்த கும்பமேளா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது. கல்ப வாசம்பாங்க அந்த நிகழ்வுல. அதில் அவங்க கலந்துக்கிறாங்க, சிறப்பு விருந்தினராக இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அது கலந்துக்கிறனால இந்து மதத்தில் சேர வேண்டிய கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்து மதத்தின் மேல் ஒரு ஈர்ப்புடன் இருக்கலான்னு தான் இவங்க ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க அதை மீறி அவங்க இந்து மதத்தை தழுவுறாங்க. இது ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண்மணியை குறிப்பாக ஒரு அமெரிக்கரை ஒரு வாள் மூலமாகவோ இல்லை ஒரு போரின் மூலமாகவோ இல்லை ஒரு பயங்கரவாதத்தின் மூலமாக பயமுறுத்தவே முடியாது அவங்கள. அந்த பெண்மணி அவ்வளோ சக்தி வாய்ந்த பெண்மணி அவங்க. 2வது, ஒரு அமெரிக்கரை பணத்தாசை காட்டி ஒரு இந்தியர்கள் அங்கே போய் பணத்தாசை காட்டி இந்து மதத்துக்கு மாற்ற வைக்கவே முடியாது. அவங்கள சுயமாக சிந்திச்சு அவங்க சுயமாக பிடிச்சு மாறினா தான் உண்டு. ஏன்னா அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு, பணக்கார நாடு. இந்த பெண்மணி வலிமையான பெண்மணி, பணக்கார பெண்மணி. ஆனால் அவங்க சுய சிந்தனையோட ஏதோ ஒரு ஈர்ப்போட இந்து மதத்தை தழுவுறது தான் இதில் ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். உண்மையாகவே ஒரு நல்ல வாழ்த்துக்கள். ஏன் இந்து மதத்தை தழுவுறதுனால வாழ்த்துக்கள் சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்துவனுக்குமே ஒரு அமைதியான அன்பை பரப்பக்கூடிய மதம் இது.
எந்த மதத்திலையுமே என்னால் சொல்ல முடியும், மிகப்பெரிய கடவுள் ஒரு சராசரி மனுஷன் முன்னால் தோன்றும் போது அவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காட்டும் போது, கடவுளே அவர் தான் மிகப்பெரிய கடவுள், காட்டும் போதுமே நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி கடவுளையும் கண்டிக்கக்கூடிய பகுத்தறிவு பெற்ற மதம் இந்து மதம். நீங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தில் பிதாவானவர் தான், அது இயேசு கிறிஸ்துவுக்கும் மேலே சொல்லுவாங்க பிதாவானவர். அவரெல்லாம் இப்படிலாம் பேச முடியாது, அவரை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பிதான்பது ஒரு பயங்கர பயம் இருக்கும். அதே மாதிரி தான் இஸ்லாமிய மதத்தில் நபிகளுக்கு மேலே அல்லாஹ் அவர்கள், அவர் அப்படிலாம் விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய கடவுள், இந்து மதத்திலே மிகப்பெரிய கடவுள் தான், நெற்றிக்கனை திறந்து காட்டுறார் தான், அவரால் நம்ம சுட்டரிக்கப்படும் அந்த சராசரி புலவனுக்கு தெரியுது. ஒருவேளை புகழ்ந்து பாடலாம், அவர் எரிச்சுட்டா அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு கிடையாது, அந்த புலவனுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கிடையாது, நடுத்தரம் நிற்கணும். ஆனால் அதையெல்லாம் மீறி நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லி தைரியமாக பேச முடியும். அந்த கடவுளால் எரிக்கப்பட்டாலும் திரும்ப அவர் உயிர் பெற்று வர முடியும் அந்த கடவுளாலேயே. ஒரு சிறப்பான நிகழ்வுகள் வேறு எந்த மதத்துலையும் இந்த நிகழ்வு நான் பார்த்தது கிடையாது. இவங்களெல்லாம் வழி நடத்துறது ஒரு சாமியார், அவருடைய பெயர் வைசானந்த கிரி அப்படிங்கிறாங்க. வைசானந்த கிரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நீங்கள் எதமோ ஒரு இந்து மதத்தில் இருந்தவர் அங்கே போய் பரப்பிட்டு இருப்பார்னு நினைப்பீங்க. இல்லை, அவர் ஒரு சுத்தமான அமெரிக்கர். அவங்களுடைய அப்பா பேர் தாமஸ் மெர்ரிட் நால்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் அவருடைய அப்பா. ஒரு அமெரிக்கராக பிறந்தவர் தான். ஆனால் 15 வயசுலேயே யோகாவெல்லாம் கற்றுக்கிட்டு இந்து மதத்தின் மேலே ஒரு ஏற்பட்ட ஈர்ப்பால் இந்து மதத்துக்கு மாறி வைசானந்த கிரீன் தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டு மிகப்பெரிய ஆசிரமமாக அமெரிக்காவில் வைத்து யோகாவையும் மற்ற இந்து மத சிறப்பையும் பரப்பி வரார். அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டவங்க தான் இந்த பெண்மணி லாரன் பாவல், இன்று அவங்க கமலா. இது இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த வைசானந்த கிரிக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்தை இவங்க தான் கையில் எடுக்க போகிறாங்க. இந்த கமலா தான் கையில் எடுத்து அதை மேற்கொண்டு நடத்த போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்து மதம் அங்கே மிக வேகமாக முன்னேறி வந்துட்டு இருக்கு. எந்த நிர்பந்தமும் இல்லாமல், ஒரு பயமுறுத்தல் இல்லாமல், ஆசை காட்டுதல் இல்லாமல் தன்னை போல ஈர்ப்புடன் வளருதுன்னு நமக்கு நல்லாவே புரிய வருது. இந்த கும்பமேளாவில் நிறைய சிறப்புகள் இருக்கும். நிறைய ஒரு அமைதியாக மக்கள் கூடி கலைவது, உலகத்திலே சிறப்பு மிக்க நிகழ்வு இது. நிறைய கிண்ண சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் பண்ணப்ப 503 பஸ்கள், காவி வெள்ளம் பூசப்பட்ட பஸ்கள் வரிசையாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு போனாங்க. அது ஒரு உலக சாதனை. அதுக்கு முன்னால் அபுதாபியில் தான் இருந்துச்சு. 10,000 தூய்மை பணியாளர்கள் கலந்துக்கிட்டு அந்த நகரை அதுக்கப்புறம் தூய்மை பண்ணி காட்டினாங்க. அது ஒரு கிண்ண சாதனை. அதிகமான வீடுகளுக்கு அந்த கும்பமேளாவுக்காக வண்ணம் பூசப்பட்டது, புகைப்படங்கள் அதில் வரையப்பட்டதெல்லாம் இது உலக சாதனை. தன்னால்வர்கள், மாணவர்கள், மாணவியர்கள் மற்ற அரசு அதிகாரிகள் சேர்ந்ததெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் சாதனைகள் தான். இந்த வருஷம் கூடுதல் சிறப்பாக இந்த லாரன் பாவல் அவருடைய குழுவினர்கள் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு, அது எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவங்க இந்து மதத்தை தழுவ போகிறாங்க. தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவில் இந்து மதத்தை வளர்த்த போகிறாங்க. கூடுதல் சிறப்பாக அமெரிக்காவில் உற்று நோக்கப்படுகிறது. நன்றிகள்.